தொடர்ந்து நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் பேசலாம். சுசித்ரா, இது போன்ற தனியார் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள், பள்ளி கல்லூரிகளுடைய செயல்பாடுகள் சார்ந்த அறிவுறுத்தல்கள் ஏதேனும் கொடுக்கப்பட்டிருக்கா இந்த பாதுகாப்பு ஒத்திகையை ஒட்டி? நிச்சயமாக பல்வேறு மாநிலங்களில், அதாவது அந்தந்த மாநிலங்களுடைய அந்த ஒரு வசதிக்கு ஏற்ப இன்று அந்த பாதுகாப்பு ஒத்திகை என்பது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்த்து, பெரும்பாலான ஒத்திகைகள் இன்று மாலை, அதாவது 4 மணிக்கு பிறகுதான் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்த்தது. ஏன்னால் ஒட்டுமொத்த அந்த பிளாக் அவுட் என்று கூறப்படும் பொழுது நிச்சயமாக மின் கட்டணம், மின் இணைப்பு துண்டிப்பு இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு மாலை, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் வகையில் இந்த ஒரு ஒத்திகைகள் என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தாலும், ஒரு சில பகுதிகளில் இந்த கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கான விடுமுறைகள் என்பதும் அறிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் உள்ளிட்ட பகுதியில் ஒரு சில பகுதிகளிலும் இந்த ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டுள்ளது. டெல்லியை பொறுத்தளவில் இன்று மாலை 7 மணிக்கு அந்த ஒரு பாதுகாப்பு ஒத்திகை என்பதும் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை நேற்று நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதற்காக ஏற்பாடுகள் என்பது அனைத்து மாநிலங்களுமே ஒட்டுமொத்தமாக 244 மாவட்டங்கள் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏர் பேருந்தில் தொடங்கி பல்வேறு அம்சங்கள் இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒத்திகையாக இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பாக வெளியிட்டுதான் அந்த ஒரு ஒத்திகை என்பது இன்று இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே தற்பொழுது உள்ள இந்த அதாவது போர் சூழல் காரணமாக, மிக முக்கியமாக எல்லை தாண்டிய தாக்குதல் காரணமாக ஜம்மு, சம்பா, கத்துவா, ரஜௌரி மற்றும் பூஞ்ச் ஆகிய பகுதிகளில் இந்த ஒரு ஒத்திகை என்பது நேற்று கூட ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிகள் நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவில் இன்று பல்வேறு பள்ளிகள், குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சம்பா, கத்துவா, ரஜௌரி, பூஞ்ச் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் இந்த ஒரு ஒத்திகை என்பது இன்று மாலை 6 மணிக்கு பிறகு நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் இந்த ஒரு போக்குவரத்துகளில் மாற்றம், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, எந்தெந்த மறைவிடங்கள் அமைந்துள்ளது என்பது தொடர்பான ஒரு அதிகாரிகள் மட்டத்திலான ஒத்திகையும் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகள் தேர்தல் நிலையில் இன்று இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் என்பது இன்று இந்தியா முழுவதுமே செயல்படுத்தப்பட உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு யாரும் இதை பயப்பட வேண்டாம், இது ஒரு விழிப்புணர்விற்காக நடத்தப்படும் ஒரு ஒத்திகை மட்டுமே என்ற ஒரு அறிவிப்பையும் கோரிக்கைகளாக அதாவது தேசிய பேரிடர் ஆணையமும் நேற்று ஒரு வீடியோக்கள் மூலமாக வெளியிட்டு மக்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு உத்தரவாதத்தை வழங்கும் வகையிலான ஒரு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலான ஒரு ஒத்திகை என்பது இன்று மாலை நடைபெற உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய இந்த செயல்பாடுகள் என்பதும் அதில் அடுத்தடுத்த முக்கியமான நகர்வுகள் என்பதும் கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த அமைச்சரவை கூட்டம், அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம், அதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏற்கனவே அதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது சார்ந்த ஆலோசனை சென்று கொண்டிருக்கிறது என்ற தகவலை பகிர்ந்தீர்கள் சுசித்ரா. அனைத்து கட்சி கூட்டம், அதனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கும் இந்த சூழலில்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த பஹல்காம் தாக்குதல் விவகாரத்தில் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் சார்பாக அழைக்கப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் என்பது டெல்லியில் கடந்த ஒரு 8 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்திய ராணுவத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றுக்கு அனைத்து கட்சிகளுமே ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆதரவை வழங்கியதும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கைகள் என்பது செய்யப்பட்டு வரும் நிலையில் முதற்கட்டமாக அதனுடைய ஒரு விவரிப்பு என்பது, அதனுடைய ஒரு விளக்கத்தை இன்று பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டத்தில் முப்படைகளுடைய தலைமை தளபதி மற்றும் முப்படை தளபதிகள் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சரவை சகாக்களுக்கு அவர்கள் வழங்க உள்ளார்கள். அதன் பிறகு மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் அது ஒரு அந்த தொடர்பான தகவல்கள் என்பது அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக இன்று அல்லது
அல்லது நாளை அது நடைபெறும் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அதன் பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது அனைத்து கட்சி கூட்டமாக கூட்டுவதா அல்லது நாடாளுமன்றத்தினுடைய ஒரு சிறப்பு கூட்டமாக கூட்டி ஆபரேஷன் சிந்தூருடைய ஒரு விரிவான விளக்கத்தை ஒரு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்கூட்டத்தின் முன்பாக வழங்குவதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் மத்திய அரசாங்கத்தால் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், விசிக, சமாஜ்வாதி என பல்வேறு கட்சிகள் சார்பாக நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம், குறிப்பாக பகல்காமில் தாக்குதலில் உயிரிழந்த அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமான ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பல்வேறு கட்சிகள் முன்வைத்து பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருந்த நிலையில் தற்போது இந்தியா ஒரு தகுந்த பதிலடியை பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கும் குறிப்பாக பாகிஸ்தானுக்கும் வழங்கியிருக்கும் நிலையில் அதனை ஒரு உணரும் விதமாக அந்த ஒரு சிறப்பு கூட்டமானது கூட்டப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு வார காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படுகிறது, அதனை பொறுத்து அடுத்த கட்டமாக அனைத்து கட்சி கூட்டத்தையோ அல்லது நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தையோ கூடுவது தொடர்பான ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். பாகிஸ்தான் மீதான இந்தியாவினுடைய தாக்குதல் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் போர் மூலமோ என்ற அந்த கேள்வி இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. இணைப்பிலேயே இருங்கள் சுசித்ரா. பாகிஸ்தான் மீதான இந்தியாவுடைய துல்லிய தாக்குதல் தொடர்பாக சிறப்பு நிலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. அதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.